பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மீண்டும் இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு ஆரம்பமாக நாம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த வேலைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் செய்கிற கிருபைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த டெலிவிஷன் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் அடியனோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். இப்பொழுது கூட செய்தியை கொடுக்கிற அடியனை முற்றிலுமாக மறைத்து உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு இடைபெற வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் செய்திக்கு ஆரம்பமாக சங்கீத புஸ்தகம் 32வது அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 32வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. ஹல்லேலூயா. இங்கே தேவ மனிதன் தேவ வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். உலகத்திலே அநேக காரியங்களை சொல்வார்கள். நன்றாக அவன் செழித்திருக்கின்ற பொழுது, அவன் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது, பதவிகளிலும் உயர் ஸ்தானங்களிலும் இருக்கின்ற பொழுது அவன் பாக்கியவான் என்று சொல்லுவார்கள். ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும், அவன் பாக்கியவான் என்று வேத வசனம் சொல்லுகின்றது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள்ளே அருவருப்பான பாவங்களும் சாபங்களும் விக்கிரக ஆராதனையுடைய அந்த காரியங்களும் அவனுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவன் ஒரு நிலையற்றவனாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கும். வேதம் சொல்லுகின்றது, அவனுடைய மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் பாவம் செய்யவில்லை என்பதால் தேவனையே நாம் ஏமாற்றுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரம்பரையாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவ சுபாவம் பெற்றோர்கள் மூலமாக முற்பிதாக்கள் மூலமாக அது நம்மோடு வரத்தான் செய்கின்றது. நம்முடைய நிலையற்ற தன்மை கஷ்டங்களுக்கு காரணம் நாம் செய்த பாவம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். வெளிப்படையான பாவம், மறைவான பாவம், இவைகள் மன்னிக்கப்பட்டால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாதவர்களாக காணப்படுவோம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கி விலக்கி காத்துக்கொள்ளும். மறைவான குற்றம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான்.
பாவத்தை செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் ஆனது அறிவிக்கப்படுகின்ற பொழுது அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அநேகர் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவரிடத்திலே ஒளி வருகின்ற பொழுது, ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற பொழுது பாவம் என்கிற இருள் நம்மை விட்டு போய்விடும். அநேகருக்கும் பாவத்தை விட மனதில்லை. பிசாசு தந்திரமாக பாவத்தின் காரியங்களை அவனுடைய இருதயத்திலே விதைக்கிறான். வேதம் சொல்லுகின்றது, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தீங்குகள் வருகின்றது, தீய சுபாவங்கள் வருகின்றது. அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய முக்கியமான நோக்கம் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்மை ஒரு தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் தேவனை சேவிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, ஜீவனுள்ள தேவனிடத்தில் வரும்படியாக அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளிலே நம்மை நடத்துகிறார். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆவியில் கபடமற்ற ஒரு வாழ்க்கை, ஆவியிலே எளிமை உள்ள வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆவியிலே எளிமையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி, கடினமான இருதயத்தை மாற்றி ஒரு எளிமையான இருதயத்தை தேவன் நமக்கு தருகிறார். யாரெல்லாம் இயேசுவிடத்திலே வருகிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோமோ, அவர்களுடைய இருதயத்திலே உள்ள கற்கள், பொல்லாத சுபாவங்கள் மாற்றப்படுகின்றன. ஒரு எளிமையான வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அநேக இடங்களிலே பார்க்கின்றோம். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனாலே நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய ஆவியிலே எளிமை இருக்கிறதா? தாழ்மை இருக்கிறதா? தேவ அன்பு இருக்கிறதா? பாவத்தை வெறுக்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கின்றதா? அன்பானவர்களே, இங்கே வார்த்தை சொல்லுகின்றது, நான் அடக்கி வைத்த மட்டும். 32வது சங்கீதம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நாம் செழிப்பாக இருக்க வேண்டும், நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இவன் என்ன சொல்லுகிறான்? பாவத்தை அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஒரு சாரமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு வறண்ட சுபாவம் உள்ள ஒரு வாழ்க்கை ஏன் வருகின்றது? பாவத்தை மறக்கின்ற பொழுது, பாவத்தை மறக்கின்ற பொழுது, விரும்பி செயல்படுகின்ற பொழுது தன்னுடைய எலும்பானது அங்கே வறண்டு போகின்றது. இன்றைக்கு அநேகர் சொல்வார்கள், என் சரீரத்திலே பலனற்று இருக்கிறேன், என் சரீரமெல்லாம் வலியாக இருக்கிறது, தலை எப்போ பார்த்தாலும் வலித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்ப்பார்கள். காரணம் என்ன? நீங்களும் நானும் செய்கிற பாவம் நம்முடைய எலும்புகளை வறண்டு போக பண்ணும். செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு பதிலாக வறண்டு போன ஒரு வாழ்க்கை, வறுமையான ஒரு வாழ்க்கை, வியாதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆண்டவரே அதை அனுமதிக்கிறார்.
ஏன் அனுமதிக்கிறார்? ஆண்டவர் நியாயமுள்ள நியாயாதிபதி, அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லவர். அவர் ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனியாக நியாயம் செய்ய முடியாது. அவர் ஆகவே சொல்லுகின்றார், பாவத்தை மறைக்காதீர்கள், பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். நண்பர்களிடத்தில் போய் உங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்கள். உறவினரிடத்திலே ஒப்புரவாகுங்கள், கணவனிடத்திலே ஒப்புரவாகுங்கள், மனைவியிடத்திலே ஒப்புரவாகுங்கள். ஒரு சமாதானமான வாழ்க்கை உங்கள் வாழ்விலே வரும். சமாதானம் உங்கள் வாழ்விலே வரும். குடும்பத்திலே சமாதானம் வரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். தீராத வியாதிகள், முடியாத வியாதிகள், டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவார்கள், ஐயா எங்கள் வியாதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உண்மைதான், தேவ பிள்ளைகள் ஜெபிக்கின்ற பொழுது வியாதிகள் குணமாகின்றது. இனி போய் கேடான ஒன்றையும் செய்யாதீர்கள் என்று ஆலோசனை சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அதிலிருந்து விடுதலை ஆக்க மாட்டோம், இல்லை என்றால் ஆக மாட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். உங்கள் பிள்ளைகள் மேல் அந்த சாபம் வரும். பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவமானது உங்கள் வாசற்படியிலே படுத்து கிடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுதும் உங்களுக்கு பிரச்சனை. வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு பிரச்சனை. வெளியிலிருந்து வீட்டுக்கு வருகின்ற பொழுதும் பிரச்சனை. காரணம் என்ன? பாவம் வாசற்படியில் படுத்து இருக்கிறது. சத்துரு வாசற்படியிலே படுத்திருக்கிறான். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். தேவனுடைய செய்தியை கேட்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 32வது சங்கீதம் 4வது அதிகாரத்திலே, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. ஆண்டவருடைய கை நமக்கு எதிராக இருக்கின்ற பொழுது நம்முடைய சரீரமானது, நம்முடைய ஆத்மாவானது நிம்மதியற்று வறண்டு போன ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். அநேகர் இப்படித்தான் வாழ்கிறீர்கள். வறண்டு போன ஒரு வாழ்க்கை, தொய்ந்து போன ஒரு வாழ்க்கை, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, வெற்றி இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனால் முடியாதது தேவனால் ஆகும். ஆண்டவராக இயேசுவாலே ஆகும். அநேக சாட்சி சொல்ல முடியும். ஐயா, நான் வியாதி படுக்கையில் இருந்தேன், பேச முடியாதவனாக இருந்தேன், குற்றுயிராக இருந்தேன், என் சரீரம் வறண்டு போயிற்று. ஆண்டவர் இயேசு என்னை தேடி வந்தார். இன்றைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நலமானதை சிந்திக்கிறேன், நலமானதை செய்கிறேன், ஆண்டவரை போல வாழ பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி உலகம் முழுவதும் அநேகர் இந்த நாட்களிலே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய கரம் என்மேல் இருந்தது, நான் உஷ்ணகால வறட்சி போயில வறண்டு போயிற்று என்று சொல்லுகிறான். அடுத்த அடியிலே அவன் சொல்லுகிறான், நான் அக்கிரமத்தை மறைக்காமல், நன்றாக கவனியுங்கள், என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். பாவத்தை உமக்கு அறிவித்தேன். வசனம் சொல்லுகின்றது, நாம் பேசுகின்ற, நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்றது. எதையுமே நாம் மறைக்க முடியாது. நாம் சொன்னதை ஆண்டவர் நம்மேலே நினைவு கூறுகிற தெய்வம். ஆகவே தான் இவன் சொல்லுகிறான், பாவத்தை உமக்கு அறிவித்தேன். நமக்கு தெரியும் நாம் செய்கின்ற பாவம், நமக்கு தெரியும் நாம் செய்கின்ற அக்கிரமம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அநேக சபைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். நல்லது,
ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பாவத்தை உமக்கு அறிவித்தேன், பாவத்தை அறிக்கை செய்தேன், மீறுதல்களை அறிக்கை செய்தேன் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில தேவனை அறியாத பொழுது என் இஷ்டமானதை செய்தேன். வாலிப நாட்களை பாவத்திற்கென்று தொலைத்தேன். விக்கிரகங்களை நம்பி நான் சேவித்தேன். ஆண்டவர் என் இதயத்திலே வருகின்ற பொழுது என் பாவத்தை மன்னித்தார். தவறு செய்த மனிதனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க தேவன் உதவி செய்தார். என்னை தாழ்த்தும்படியான கிருபையை தேவன் எனக்கு தந்தார். மற்றவர்களை புண்படுத்துகிற காரியம், வாயினால் பேசுகின்ற காரியம், செயலிலே காண்பிக்கின்ற காரியம், மற்றவர்களை உணர்வுகளை கிளறி அதன் மூலமாக அவர்களை பாவத்திற்குள்ளாக இழுக்கிற சுபாவம், ஆண்டவருடைய சமூகத்திலே நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். எப்படி மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன்? ஆண்டவருக்கு முன்பாக செய்த பாவத்தை, ஆண்டவருக்கு முன்பாக செய்த காரியத்தை, ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாக செய்த காரியத்தை, மனிதர்களுக்கு முன்பாக செய்த பாவத்தை மனிதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை செய்ய தேவன் எனக்கு உதவி செய்தார். தேவனிடத்தில் வருகிறவர்கள் தெய்வ பயத்தோடு வர வேண்டும். அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன், பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு தேவன், நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன். அவர் உண்டு என்ற விசுவாசத்தோடு வர வேண்டும் என்று பார்க்கின்றோம். இங்கே நான் பாவத்தை அறிக்கை செய்த பொழுது சங்கீதக்காரன் சொல்வதைப் போல 5வது வசனத்திலே, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுத்த மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் முதல் அடியிலே சொல்லுகிறான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவன் சிறந்த மனிதன், அவன் தேவனுக்கு பிரியமான மனிதன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்திலே பிரியமாய் இருந்து தேவனை தேடுகின்ற பொழுது ஒரு மனிதன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக இடங்களிலே பார்க்கின்ற பொழுது, ஐயா வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, வியாதியிலே விடுதலை இல்லை. காரணம், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை, உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்ய முன்வரவில்லை. ஆகவே நீ இன்றும் கஷ்டத்திலே, இன்றும் வியாதி படுக்கையிலே இருக்கின்றீர். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை ஒத்துக்கொள், மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா. தேவன் உன்னை அரவணைத்து நேசிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பாவம் மன்னிக்கப்படுகின்ற பொழுது உன் வியாதி உன்னை விட்டு விலகும், உன் தரித்திரம் உன்னை விட்டு விலகும், உன் பயம் உன்னை விட்டு போகும். அன்பானவர்களே, தேவனிடத்தில் வர வேண்டும். 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். ஹல்லேலூயா. நாம் எதை விதைத்தோமோ அதை அறுக்கிறோம். வேதம் சொல்லுகின்றது, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று சொல்லி. ஆனால் தேவனிடத்திலே வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் அந்தரங்க பாவங்களை மன்னியும், என் சகோதரனை நிந்தித்ததை மன்னியும். வேதம் சொல்லுகின்றது, ஒரு சகோதரனை பார்த்து மூடன் என்று சொன்னால் அவன் எரி நரகத்துக்குள் தள்ளப்படுவான். மூடன் என்று சொன்னாலே நீங்களும் நானும் நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இருக்கும் என்றால், நாம் எத்தனை கடினமான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம். அசுத்தமான வார்த்தைகள், ஆப்போசிட் செக்ஸ் இடத்துல கவர்ச்சி பண்ணும்படியாக, அவர்களை திருப்பும்படியாக எவ்வளவு அருவருப்பான வார்த்தைகளை இன்றைக்கு வாலிபர்கள் பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகள் வாலிபர்களிடத்திலும் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அருவருக்கிறார், தேவன் அருவருக்கிறார். அருவருக்கிற காரியத்தில்
இது முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். தேவன் பார்த்த விதமாகவே நாம் ஜனங்களை பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஜனங்களை நேசித்தார், கர்த்தருக்குள் நேசித்தார். அவர் ஒரு ஆத்மாவாக பார்த்தார். பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயமாகவே அது சாகும், அது நரகத்திலே தள்ளப்படும், அது பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒரு பாவி அநேக நன்மைகளை கெடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பாவம் செய்வது மாத்திரமல்ல, உன்னை சுற்றியுள்ள சக விசுவாசிகளுக்கு, சக நண்பர்களுக்கு, சக உழைக்கிற மனிதர்களுக்கு நீ தீமையை விதைக்கிறாய். பரிசுத்தம் இல்லை, விசுவாசம் இல்லை, ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை இல்லை. நீ பாவத்தை விதைக்கிறாய், அதை நீ அறுக்கிறாய். தேவனிடத்திலே வா, மனம் திரும்பு என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். 9வது வசனம் அருமையான ஒரு வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. வாரியிலே கட்டப்பட வேண்டும், வாரியினால் கடிவாளத்தினாலும் கட்டப்பட வேண்டும். அந்த கழுதையை, இல்லை என்றால் கோவேரி கழுதையை ஜனங்கள் உபயோகப்படுத்துகின்ற பொழுது அங்கே ஒரு கட்டு அங்கே போடப்பட்டிருக்கும். தன் முகத்தை திருப்ப முடியாதபடி, வெளியிலே எங்கும் பார்க்க முடியாதபடி, தன் கண்களை நேரே பார்த்து நடத்தும்படியாக அந்த எஜமான் அந்த கழுதையை, இல்லை என்றால் குதிரையை அவன் கட்டி நடத்தி செல்வான். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலும் கோவேறு கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம். ஒரு கழுதையை போல உன்னுடைய சுபாவம் மாறிவிடும். தேவனிடத்திலே வா, வேதத்தை வாசி, தினந்தோறும் நேசி, தினந்தோறும் வாசி, தினந்தோறும் தியானி, தினந்தோறும் ஜெபம் செய். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நீதிமானாய் மாற்றப்படுவாய். அநேகருக்கு கடன் கொடுக்கக்கூடிய மனிதனாக மாறுவாய். வியாதியை உன்னை விட்டு நீக்குவார். நீ செய்ய வேண்டியது தேவனிடத்திலே வா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயம் என்று நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை செய்திகளை கேட்டுவிட்டோம், எத்தனை போதகர்களிடத்திலே ஜெபம் வாங்கிவிட்டோம், எவ்வளவு தேவனிடத்திலே நெருங்கிவிட்டோம். ஆனால் இன்று தேவனை விட்டு விலகி செல்கிறோம், தேவ பிள்ளைகளை விட்டு விலகி செல்கிறோம், தேவ காரியங்களிலே குறை கண்டுபிடிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், குறை கண்டுபிடிக்கிற ஆவியை நிறுத்து. போதகர்களை குறித்து குறை சொல்வதை நிறுத்து. சபைகளை குறித்து குறை சொல்வதை நிறுத்து. சொந்தங்களை பந்தங்களை குறித்து குறை சொல்வதை நிறுத்து. உன் கண்ணை பார். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் அல்லவா, உன் கண்ணிலே உத்திரம் இருக்கின்ற பொழுது மற்றவன் கண்ணிலே உள்ள தூசியை இல்லையென்றால் துரும்பை நான் எடுப்பேன் என்று சொல்வது எப்படி நியாயம்? ஓ கிறிஸ்தவனே, ஓ கிறிஸ்தவனே, தேவ பிள்ளைகளே, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவதற்கு முன்பாக, மற்றவர் கண்ணிலே இருக்கிற துரும்பை எடுத்து போடுவதற்கு முன்பாக, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் போன்ற பாவத்தை எடுத்து போட்டு மற்றவருடைய கண்களிலே இருக்க துரும்பை எடுத்து போடு என்று சொல்லுகின்றார். அப்பொழுது நீ நீதிமானாய் காணப்படுவாய். இயேசுவை விசுவாசிக்கின்ற பொழுது நீ ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். உம்மை குற்றம் கண்டுபிடிக்க, உன்னை குற்றம் கண்டுபிடிக்க எவனாலும் முடியாது. ஏனென்றால் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். நீ நீதிமான், நீ அழைக்கப்பட்டவன். விழுந்து போனாய். ஆண்டவர் உன்னை நேசித்தார், உன்னை தூக்கிவிட்டார்.
எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, அநேகருக்கு பிரயோஜனமாக இரு. வேதம் சொல்லுகிறது, என் சத்திய வேதம் சொல்லுகின்றது, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு. ஓ தூங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே, தூங்கிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவனே, தேவனுக்கு எழும்பி பிரகாசி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருக்கென்று ஊழியம் செய். உன் கவலையை அவர் போக்குவார், உன் தேவைகளை அவர் சந்திப்பார். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். 11வது வசனத்தில் எப்படி பார்க்கின்றோம்? ஓ நீதிமான்களே, இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களே, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். உங்களுடைய துக்க முகங்கள் மறைந்து போகும், மறைந்து போவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார். கடைசியாக ஏசாயா புஸ்தகத்திலே முதல் 4 வசனங்களை வாசித்து முடிக்கிறேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர வேரை போலவும் அவனுக்கு முன்பாக அவர் எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன்? ஆண்டவருடைய முகம் அக்கேடானது. அவருடைய அழகிய முகம், வெண்மையான முகம், வெளிச்சமான முகம் ஏன் அந்த கேடானது? நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள், நம்முடைய அவிசுவாசம் தேவனை அப்படியாக மாற்றியது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை, பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவருடைய மீறுதலின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இதை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் வருகின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிட்ட வருகின்ற பொழுது, அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவண்டை வா, இயேசுவண்டை வா, மனிதர்களை பார்க்காதே, இயேசுவண்டை வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக இந்த செய்தியை கொண்டு செல்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த டெலிவிஷனை பார்க்கின்ற, கேட்கின்ற, பார்க்க போகின்ற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. அவர்களை நீதிமானாய் மாற்றுங்க, பரலோகத்தினுடைய பிள்ளைகளாக மாற்றுங்க. உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.